வணக்கம் மக்களே. இபிஎஸ்க்கு செம்ம ஷாக். விஜயுடன் கூட்டணி அமைக்கும் 3 முக்கிய தலைவர்கள். யாரும் எதிர்பார்க்காத இந்த ட்விஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனே சொல்லலாம். அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே தனது கூட்டணியை பலமாக வைத்து கொண்டே மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் தக்க வைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அதே சமயம் மற்றொரு பக்கம் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டு அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அதிமுக நிர்வாகிகள் பலருமே திருப்தியில் உள்ளனர். அதே சமயம் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளதனை சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விலகிய நிலையில் அவர்களை சமாதானம் செய்யும் வேலையை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொலைபேசி மூலம் சமாதானம் செய்த நாயினார் நாகேந்திரனிடம் ஓபிஎஸ் பிடி கொடுக்காமல் பதிலளிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் டிவிகேவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று அவர் பதிலளித்துள்ளார். ஏற்கனவே விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் என டிடிவி தினகரனும் கூறியிருக்கிறாங்க. இதனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் இணைந்து விஜயுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இது இபிஎஸ்க்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளதனை சொல்லலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி வியூகங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. இதில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ளது. இது தங்கள் கட்சியின் வாக்குகளை பிரித்து விடுமோ என்ற அச்சத்திலும் அரசியல் தலைவர்கள் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் தற்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 1967 1977 தேர்தல்களில் நிகழ்ந்ததை போலவே மாபெரும் வெற்றியை மக்கள் சக்தியின் பேராதரவோட தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த வகையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக டிடிவி தினகரன் கூறுகையில் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் 2006 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது போலவே விஜய் 2026 தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்குவார் என்றும் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் என்றும் கூறியிருந்தார். அதே போல தொலைபேசி மூலம் சமாதானம் செய்த நாயினார் நாகேந்திரனுடன் ஓபிஎஸ் பிடி கொடுக்காமல் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் விஜயுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.